அகத்தி கீரைலாம் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம். பட் இது வந்து அகத்தி பூவை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு பொரியல். இந்த பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாம்பு வடிவத்தில் இருக்க மாதிரி இருக்கும், பார்த்திங்கனாவே எனக்கு தெரியும். ஸோ நிறைய பூ கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு பொரியலே பண்ண முடியும். ஸோ அதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நிறையா பூ கிடச்சிது நமக்கு. ஸோ இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம். இந்த மகத்தழுத்தை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையானது தேங்காய், துருவின தேங்காய். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இதை போட்டு பொன்னிறமாக வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு கிளறிட்டு பூ போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்லை, பட் கொஞ்சம் தான், மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் டம்ளர் தான் போட்டாவே வந்து பூ டக்குன்னு வந்து சுருங்கிடும். பார்த்திங்களா, இவ்வளோ பூ போட்டு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். தேங்காய் பூ கொஞ்சமாக இருந்தனால ஸோ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், நிறையா போட்டுக்கோங்க. பட் இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு மாதிரி தான் இருக்கும். பட் அகத்திக்கீரை வந்து பார்த்திங்கன்னா கசக்கும் லைட்டாக, பட் பூ வந்து இனிக்கும். இந்த பூ கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.